நான் கதையை ஆரம்பிக்கிறேன். பானாசுரனுடைய வளத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். குழந்தைகள்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக கேட்டுக்கோங்க. நடுவில் நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும் எல்லாரும். சரியா? ஓகேயா? ஓகே. பானாசுரன்கிறவன் வந்து ஒரு அசுரன். அவன் பெரிய சிவபக்தன். அவனுக்கு வந்து நிறைய வரம் வாங்கிட்டான். சிவன்கிட்டேருந்து தவமெல்லாம் இருந்து நிறைய வரம் வாங்கிட்டான். அவனுக்கு வந்து நிறைய பலம் இருக்கிறதுனால அவனுக்கு என்னன்னா யாருமே அவனை வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், திரும்பவும் சிவன் கிட்ட தவம் இருந்தான். சிவன் வந்து என்ன பண்ணார்னா, பிரத்யட்சமாகி உனக்கு என்னப்பா வரம் வேணும், உனக்கு தான் நிறைய வரம் கொடுத்தாச்சு, அதனால உனக்கு இப்போ என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அதுக்கு அவன் சொன்னான், இல்லை எனக்கு வந்து என்னென்னா இந்த பலம் எல்லாத்தையும் நான் பிரயோகிக்கணும் இல்லையா, அதுக்கு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, அதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, உனக்கு வந்து உன்னுடைய பலத்தை வந்து உபயோகிக்கிற மாதிரி ஒரு புருஷன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு விட உடனே இவன் வந்து நல்ல கர்வத்தோட வரும். நமக்கு வந்து நம்மளுடைய தோள்களுக்கெல்லாம் பலம் இருக்கு இல்லையா, அதை பிரயோகிக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்மளோட சண்டைக்கு வருவான் அப்படின்ட்டு இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்புறம் இப்படி இருக்கும்போது பார்வதியும் பரமசிவனும் என்ன நினைக்கிறான்னா, இவனுக்கு கர்வத்தினால இப்படி பேசுறமா, அதனால இவனுடைய கர்வத்தை அடக்கணும், அதுக்கு வந்து இவனுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்தோன்னா இவனுடைய மைண்டு பூரா அந்த குழந்தை மேலே இருக்கும். யாராத்துலேயும் ஒரு பொன் குழந்தை இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக வளர்ப்பா, நம்மளுடைய மைண்டெல்லாம் டைவெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பொன் குழந்தைய கொடுக்குறான் அவன்கிட்ட, பானாசுரன்ட்ட. கொடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு வச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் பார்வதிட்டையும் பரமசிவன்ட்டையும் சொல்கிறான், இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவர் என்ன பண்ணுறா, பார்வதியும் பரமசிவனும் உஷை அப்படின்னு பேர் வைக்கிறான் அந்த பொன் குழந்தைக்கு. அந்த உஷையை வந்து 5 வயசு முடிய வளர்க்குறான். நீங்கள் தான் என் குழந்தைக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த உஷைக்கு வந்து பார்வதியும் பரமசிவனும் தான் குருவாக இருக்கணும் அப்படின்னு அவளை வேண்டிக்கிறான். சரி பரவாயில்ல, நீ கொண்டு வந்து விடு குருகுலகத்தில், நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் குழந்தைய அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இவன் வந்து ஒரு 5 வயசு முடிய குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக அரண்மனையில் அவ்வளவு ஹாப்பியாக இருந்தான். முதல்ல அந்த கர்வம் இருந்தது இல்லையா, தன்னுடைய தோள்களுக்கெல்லாம் நமக்கு வந்து வேலையே இல்லாமல் இருக்குது, அப்படியே துருப்பிடிச்ச இரும்பு ஆயுதங்களை போல இருக்கே அப்படின்னு இவன் இருந்தான் இல்லையா. இப்போ வந்து அவனுக்கு அந்த மைண்டே இல்லை. இப்போ அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம், குழந்தைய வளர்க்குறது, அதுலேயே அவனுக்கு வந்து மனசு பூரா அதில் டைவெர்ட் ஆகிடுது. அதனால இவன் என்ன பண்ணால் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்தான். 5 வயசு ஆன உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் குருகுலத்தில் விடணும் இல்லையா, அதுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணுமே, படிப்பு, அந்த பலம், இதெல்லாம் விற்போர் வாழ்போர் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இவன் வந்து கைலாசத்தில் கொண்டு போய் விட்டான். கைலாசத்தில் வந்து பார்வதி பரமசிவன் உங்களுக்கெல்லாம் தெரியுமே, முருகன் பிள்ளையார் எல்லாரும் இருந்தா. அவள் எல்லாருமே அந்த குழந்தைக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தா. அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்தது, நல்ல அறிவாளியாகவும் இருந்தது, ஒரு பலசாலியாகவும் இருந்தது, ரொம்ப அவளுக்கும் ஹாப்பியாக இருந்தது. இவனுக்கு வந்து இந்த குருகுலம் முடிஞ்சு விடுறது அந்த குழந்தைக்கு. அதனால இந்த பானாசுரன் என்ன பண்ணுறான், போய் தன்னுடைய குழந்தைய உஷையை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போகிறான். பெரிய பல்லாக்கில் போய் கூட்டின்னு வரத்துக்கு போகிறான். அப்போது அவள் வந்து குழந்தைய அனுப்புகிறான். அனுப்பும்போது பார்வதி சொல்கிறா, நீ வந்து உன் மனசில் ஒரு என்ன நினைக்கிறியோ, யாரை நினைக்கிறியோ அவன் தான் உனக்கு புருஷனாக வருவான், அதை வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அந்த உஷையை. இவன் அழைச்சிட்டு வரான்.
வந்த உடனே அரண்மனையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த குழந்தை. எப்படின்னாக்க அங்கே கைலாசத்தில் ஒன்றுமே இருக்காதே, மேலே டெரஸு எதுவுமே கிடையாது, ஒரே வெயில் மழை அதில் தானே இருக்கும். கைலாச மலையில் வந்து ஒன்றுமே இருக்காதே. ஆனால் இங்கே அரண்மனையில் அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை வந்து அப்பா அம்மாவோட நல்லா பிரியமாக இருந்துட்டு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் பெருசாகிடுது. பெருசான உடனே ஒரு நாளைக்கு கனவுல வந்து ஒரு புருஷன் வரான், ரொம்ப அழகாக நல்ல பலசாலியாக, இதெல்லாம் 6 பேக்ஸோட. அப்படி வந்த உடனே இவளுக்கு அது மனசில் பதிஞ்சு போச்சு இந்த குழந்தைக்கு. இப்படி ஒரு புருஷனை நம்ம பார்த்ததே இல்லையே, பார்வதி நமக்கு வரம் கொடுத்தாலே அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து அவனை, குழந்தை இல்லை இப்போ பெருசாகிடுச்சு அந்த குழந்தை, அந்த அவனையே மனசில் நினச்சிட்டு இருக்கேன். காத்தால் எழுந்திருந்தாலும் அந்த கனவு கலையவே இல்லை அந்த குழந்தைக்கு. உடனே அவள் என்ன பண்ணுறா, ஐயோ இந்த இது கனவு அப்படியே இருக்கே, நம்ம முழிச்சுட்டாச்சு, அப்பவும் இந்த கனவு இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அவளுக்கு ஒரு தோழி இருப்பாள், சந்திரலேகான்னு பேர். அவள் வந்து யாருன்னா பானாசுரன் இருக்கா இல்லையா இவ அப்பா, அவனுடைய மந்திரி குமாண்டன்னு பேர். அவனுடைய பொண்ணு தான் சந்திரலேகா. சந்திரலேகா தான் இவளுக்கு வந்து தோழி. அவளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து ஒரு உருவத்தை சொன்னோம்னாக்க சாமுத்திரிகா லட்சத்தோட மூக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், கண்ணம் இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், கையெல்லாம் இப்படி இருக்கும், காலெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹிண்ட் கொடுத்தோம்னாக்க அவள் அப்படியே வரைஞ்சிடுவாள். அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவள் அப்படியே வரைஞ்சிடுவாள். அப்புறம் இன்னொரு சக்தி என்னன்னா, அவளுக்கு மாயா சக்தின்னு இருக்கும், மாயினால் அவள் வந்து எல்லாம் பண்ணுவாள். இந்த ரெண்டும் அவள் ஸ்பெஷாலிட்டி. அவன் என்ன பண்ணுறான், அவள்கிட்ட சொன்ன உடனே நீ சொல்லு, அவனுக்கு கண்ணு எப்படி இருக்கும், புருவம் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும்னு சொல்லு, நான் வந்து வரைஞ்சி நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் வந்து அந்த குறிப்பெல்லாம் கொடுக்குறா. உடனே இவன் வந்து வரைஞ்சுட்றா சந்திரலேகா. வரைஞ்சுட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னாக்க, இதுவா பாரு, அந்த உருவத்தை காட்டுறா. உன் மனசில் கனவுல வந்த அந்த புருஷன் யார், இவன் தானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவள் வந்து ஆமாம் இவன் தான் அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து சந்திரலேகா அதை பார்த்துட்டு, இது வந்து கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தன், அவன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவன் தான் எனக்கு வந்து கனவுல வந்தவன் அப்படின்னு இவன் சொல்கிறா, உஷை சொல்கிறா. அப்படின்னா இவன் வந்து அனிருத்தனுடைய கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், நான் சொல்லி இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மாய சக்தி இவளுக்கு உண்டு இல்லையா. இவன் துவாரகைக்கு போகிறா. துவாரகையில் போய் அங்கே அந்தப்புறம் இருக்கும் இல்லையா, அந்த அந்தப்புறத்தில் இவன் அனிருத்தன் வந்து தூங்கின்னு இருக்கான் கட்டிலில். இவன் வந்து அங்கே பார்த்துட்டு மாய சக்தினால அவன் என்ன பண்ணுறா, கட்டிலோடு அப்படியே தூக்கி இங்கே கொண்டு வந்துடுறா. எங்க உஷையுடைய அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்துடுறா. கொண்டு வந்து அப்படியே கட்டிலோட வச்சு விட்றான். அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் காத்தால முடிச்சு பார்க்குறான், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு இருக்கு. அவன் வந்து உஷை நிற்கிறா. அவனை பார்த்து ரசிச்சுன்னு அவள் இருக்கா. பற்றியா நம்ம பார்வதி சொன்ன இது நமக்கு வந்து இதுதான், இவன் தான் நமக்கு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கான். அவன் வந்து நீ யாரு, நான் எங்கே இருக்கேன், இங்கே எப்படி நான் வந்தேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவள் வந்து நான் தான் உஷை, பானாசுரனுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் வந்து ரொம்ப அழகாக ரதியாக இருக்கா, பார்வதி கொடுத்த குழந்தையாச்சே, அதனால ரொம்ப அழகாக நல்ல இதுவாக இருக்கா. அதனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுறது அவளை. சரின்னு இவன் என்ன பண்ணுறான், இவன் 2 பேரும் அந்த புறத்துலேயே இருக்கா ரொம்ப நாளாக. அது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அங்கே இருக்கிற சேவகன் இருப்பான் இல்லையா, சோல்ஜர், அவனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து பானாசுரன்கிட்ட வந்து சொல்லிடுறான். சொன்ன உடனே பானாசுரனுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்படியா, ஆனால் என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, உண்மையா அதான் நடக்கிறது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னுட்டு அவன் வந்து பார்த்தாக்க உண்மைதான் அது. உடனே இவனுக்கு வந்து கோபம் வருது. நீ யாரு அப்படின்னு கேட்டவுடனே, நான் வந்து கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தன்னு பேர் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இவனுக்கு தான் இதில் வந்து விஷ்ணு தான் இவளுக்கு விரோதி. சிவன் வந்து சிவபக்தன், இவன் விஷ்ணு தான் இவனுக்கு விரோதி.
அதனால விஷ்ணுவோட இதுவே நமக்கு வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்படி இவன் வந்து கிருஷ்ணனுடைய பேரன் வந்து இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவரை வந்து சிறையில் தள்ளுங்கோ இவனை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சொல்லிட்டு நாகாஸ்திரத்தால் கட்டிட்டு சிறையில் கொண்டு போய் போட்டுடுறான். போட்ட உடனே அங்கே வந்து துவாரகையில் அவன் அனிருத்தன் காணும் கொஞ்ச நாளாகவே இல்லை அந்த புறத்தில் அப்படிங்கிற செய்தி கிருஷ்ணருக்கு கிடைக்கிறது. அவர் என்ன பண்ணுற, பிருத்திமனன் வந்து அனிருத்தனுடைய அப்பா, கிருஷ்ணருடைய பிள்ளை. அவன் வந்து அவன் 2 பேருமா சண்டைக்கு வர பானாசுரன்ட்ட. இங்கே வந்து இவர் சிறையில் இருக்கிறவங்க வந்து பார்வதியை தியானம் பண்ணுறான். பார்வதி, இந்த மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும், நாகாசுரத்தால் என்னை கட்டிட்டான், சிறையில் போட்டுட்டான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால எனக்கு வந்து நீதாம்மா உதவி செய்யணும் அப்படின்னு மனசார பார்வதியை வேண்டிக்கிறான். அவன் வேண்டின உடனே பார்வதி வந்து பிரத்யட்சமாகி என்ன சொல்கிறா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகாஸ்திரத்துலேருந்து விடுவிச்சுட்டு அவள் சித்திரலேகா பண்ண மாதிரி இவளும் மாயா சக்தினால கட்டிலோட கொண்டு போய் அந்த உஷையோடைய அந்த புறத்தில் கொண்டு போய் விட்டுடுறான். விட்டோன்னா அவள் வந்து சந்தோஷமாக அவள் 2 பேரும் இருக்கான். இவர் கிருஷ்ணர் வந்து சண்டைக்கு வந்துடுறார் பானாசுரனோட. என் பேரனை காணும், இங்கே தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு விடுறது. அவருக்கு தான் தெரியுமே, எல்லாமே தெரிஞ்சவராச்சே கிருஷ்ணர். அவருக்கு தெரிஞ்சு அவர் இங்கே வந்து பானாசுரனோட சண்டை போட்டால் அப்போ தான் ஒவ்வொரு கையாக செதைச்சி விடுறார். அவனுக்கு 1000 கை பானாசுரனுக்கு. அவன் முதல்ல சிவன்கிட்ட கேட்டான் இல்லையா, என்னுடைய பலத்தை பிரயோகிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு கேட்டான்ல. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு புருஷன் வருவான்னுட்டு. அவர் தான் கிருஷ்ணர் வந்து அவனுடைய கையெல்லாம் செதைச்சி விடுறார். செதைச்ச உடனே அவனுக்கு வந்து ரொம்ப செதைச்சிட்டு சக்கரத்தை வீசத்துக்கு போவார். அவனுக்கு வந்து கழுத்தை வெட்டுறதுக்கு போன உடனே சிவன் வந்து பிரத்யட்சமாயிடுவார். சிவன் பிரத்யட்சமாகி, நீ வந்து பண்ணாத, நீ வந்து முக்தி கொடுக்காத, அவனுக்கு வேறு விதத்தில் முக்தி உண்டு, நீ வந்து முக்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறுத்த சொல்லிடுறார். உடனே நிறுத்திடுறார். அவர் முக்தி கொடுக்கல. உடனே இவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் எல்லாத்தையும். நான் பண்ணினது தப்பு தான், என் கர்ப்பத்தால் இப்படி ஆச்சு, அதனால என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் கிருஷ்ணர்கிட்ட. நமஸ்காரம் பண்ணிவிட்டு அனிருத்தனையும் உஷையும் துவாரகைக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றான். சந்தோஷமாக அனுப்பிச்சி கொடுத்துட்றான். இந்த கதை இப்படி இருக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் பானாசுரன் வந்து சிவன்கிட்ட வரம் கேட்குறான். தவம் இருந்து எனக்கு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், என்னப்பா நீ எத்தனை தடவை தான் நீ உனக்கு வரம் கொடுக்கறது, நான் இப்போ தானே எல்லாம் வரம் கொடுத்து எல்லாம் இதாச்சு, திரும்ப வரம் கேட்குறியே என்கிட்ட அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை எனக்கு வந்து சாகாவரம் தான் வேணும் எனக்கு அப்படிங்கிறான். அதெல்லாம் தர முடியாது, சாகாவரம்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதனால ஒன்று பண்ணுறேன், உனக்கு வந்து கன்னி பொண்ணால் சாவு, அது வேணால் வச்சுக்கோ. ஏன்னா இவ்வளோ பெரிய பலசாலி, கன்னி பொண்ணுன்னா குட்டி பொண்ணு, உங்களை மாதிரி சின்ன குழந்தை வந்து சாகடிக்குமா அந்த அசுரனை, பெரிய பலசாலியை முடியாது இல்லையா. அதனால இவருக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், நமக்கு வந்து சாகாவரத்தை மறைமுகமாகவே கொடுத்துட்டார் அப்படின்னுட்டு இவாளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அவன் பானாசுரன். அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்க, பார்வதியும் வந்து எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் இவன் என்ன பண்ணுறான், சாகாவரம் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி கன்னி பொண்ணால் தான் உனக்கு சாவுன்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு விடுறார் சிவன். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்றான். கன்னியா பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்றான். இது வந்து தேவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுறது. ஒரு பொண்ணு கூட கன்னியா பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு அவன் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுறான். இப்படி கல்யாணம் பண்ணி வச்ச உடனே தேவர்கள் எல்லாரும் போய் சிவன் கிட்ட போய் முறையிடுறான். சிவன் கிட்ட முறையிடுற உடனே சிவன் வந்து பார்வதி அவதாரம் எடுக்க போகிறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறார், திரும்பவும் சிவனை விட்டு பிரிஞ்சு போகணுமா பார்வதி, அதுதான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் பார்வதியால் தான் முடியும் இது அப்படின்னு நாரதர் சொல்கிறார். சரின்னு அப்புறம் வந்து இவன் வந்து பார்வதி வந்து ஒரு குழந்தையா ஒரு தம்பதிக்கு பிறக்கிறான், பெண் குழந்தையா பிறக்கிறான். அப்போ பிறந்த உடனே
பார்வதி வந்து ஒரு பெண் குழந்தையா பிறக்கிறா. பிறந்த உடனே இவ வந்து இந்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா, அந்த பானாசுரன் இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவானே சின்ன குழந்தையிலேயே. அதனால பயந்து என்ன பண்ணுறா, முருகர், இவர் பிள்ளையார், அப்புறம் வந்து விஷ்ணு, மகாலட்சுமி எல்லாரும் மாறு வேஷத்தில் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வரா. அவன்கிட்டேருந்து காப்பாற்றணும் இல்லையா, எல்லாரும் வரா. வந்துட்டு அந்த இவ வந்து விஷ்ணு வந்து ஒரு சன்னியாசி மாதிரி, குரு மாதிரி வர, முனிவர் மாதிரி, ஒய்ஃபும் முனிவரோட பத்தினி மாதிரி அவளும் வரா மகாலட்சுமி. இவன் வந்து இவ 2 பேரும் வந்து அந்த தம்பதிகிட்ட சொல்கிறா, உங்கள் குழந்தை நல்ல தேஜஸாக நல்லா இருக்குது, அதனால் உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவள் வந்து சொல்கிறா, இந்த குழந்தைக்கு நீங்களே பேர் வச்சுருங்கோனே அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே விஷ்ணுவும் இவளும் மகாலட்சுமியும் இந்த குழந்தைக்கு குமாரி அப்படின்னு பேர் வைக்கிறான். பேர் வச்ச உடனே அந்த குழந்தை வந்து நல்லா வளருது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், சிவனை பற்றி சொல்லக்கூடாது அந்த குழந்தைகிட்ட. சிவ தத்துவத்தை பற்றி எந்த பேச்சுமே இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றபடி அந்த குழந்தைய நல்லா ஒரு ஆம்பளை மாதிரி வளர்க்கணும். அவள் வந்து உலக க்ஷேமத்துக்காக பொண்ணாக பிறந்திருக்கா. அதனால அது அந்த உலக க்ஷேமம் நடக்கிறபடியே அந்த பலன் முடியிற முடிய நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட சிவனை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். யாரு? விஷ்ணு சொல்கிறார். அப்போ சரின்னு அவள் கேட்டுக்கிறா. எப்படி எங்களால் முடியும், சிவன் தானே, நாங்கள் சிவபக்தர், எங்கள் ஆற்றுல சிவலிங்கம் இருக்குது, அவள் பார்க்காம இருக்க முடியுமா, அவளும் கும்பிடாமல் இருக்க முடியுமா, அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு தெரியாமல் நீங்கள் கும்பிடுங்க, அவள்கிட்ட சிவனை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு இப்படி வளர்ந்துன்னு வர வளர்ந்துன்னு வந்தோம்னா ஒரு காலத்தில் அவளுக்கு வந்து தெரிஞ்சு போய்டும், சிவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு விடுறது. தெரிஞ்ச உடனே ருத்ராட்சம் போட்டுக்கிறா, விபூதி பட்டை எடுத்துக்கிறா. அவள் வந்து இந்த சிவபக்தி மாதிரி, பக்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஆறா. அந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆகுதுன்னாக்க, இவன் வந்து அந்த பானாசுரன் இருக்கானே அவனுக்கு வந்து ஏதோ தெரியறது, இவனுக்கு இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் குழந்தை மாதிரி இருக்கே, இது பார்வதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு நாளைக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு வந்து அந்த சிவனுடைய பக்தி அவள் மனசுக்குள்ளே வந்துடுறது. வந்த உடனே இவள் வந்து ஒரு நாளைக்கு அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணிவிட்டு, தெரியாமல் பூஜை பண்ணுறா. பூஜை பண்ணிவிட்டு, எனக்கு சிவனே இந்த க்ஷணம் நீ எனக்கு வந்து காட்சி தரணும் நீ அப்படின்னு ரொம்ப கத்தி பக்தி பெருக்கில் வந்து இவன் கத்தின உடனே சிவனுக்கு கேட்குறது. சிவன் வந்து நம்ம போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு, இவன் இந்த குழந்தை வந்து இப்படி பேசுகிறதே, அதனால் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது போனாங்க. அவள் வந்து என்ன பலனுக்காக அவள் பிறந்தாலோ உலகக்ஷேமத்துக்காக அந்த பலன் இல்லாமல் போயிடும், அதனால நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு அவர் வரவே இல்லை. அது வந்து இவனுக்கு வந்து கத்துறா இல்லையா, பானாசுரனுக்கு தெரியுது. அவன் வந்து சொல்கிறான், பத்தியா சிவன் வந்து உன்னை நீ கேட்ட, அவர் வர சொல்லி சொன்ன, ஆனால் வந்தாரா, வரல, அதனால அவர் வரமாட்டார், உன்னை பாரு வேணும்ட்டே உன்னை வந்து வராமல் உன்னை வந்து ஏமாத்திட்டார், அதுதான் சிவன், அதனால சிவன் மேலே நீ பக்தியெலாம் வச்சுக்காத நீ அப்படின்ட்டு அவளை வெறுப்பேற்றின உடனே அவளுக்கு சிவனை பற்றி சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வருது, பயங்கரமான கோபம் வருது. அவனை வந்து சண்டை போடுறா, வாய் சண்டை நடந்து இப்படி வாய் சண்டை மீறி போய் கையால் அடிக்கிறது கொள்வது அந்த மாதிரி சண்டை ஆன உடனே அவன் வந்து அவளை இது பண்ண வரான், அவளை பிடிச்சி தள்ளி அந்த மாதிரிலாம் பண்ண வரும்போது இவன் என்ன பண்ணுறா, கையில் வாளால் அவனை வெட்டிட்டு படுத்துன்றான். அவன் கீழே விழுந்த உடனே இந்த சூலாயுதத்தால் அவன் நெஞ்ச மிதிச்சுண்டு குத்தின உடனே அவனுக்கு அப்போ தான் தெரியறது, இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணே இல்லை, இவன் வந்து பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் சாகர நேரத்தில். அப்போது சிவனும் பிரத்யட்சமாகி அவனுக்கு வந்து முக்தி கொடுத்துட்ற, முக்தி கொடுத்து அவன் வந்து இது பண்ணிடுறான். இவ இருக்கா இல்லையா, இந்த குமாரியை வந்து நீ இந்த உருவத்தில் இருக்க இல்லையா, இந்த ஜென்மத்தில் உனக்கு வந்து இந்த குமாரிங்கிற இதில் வந்து உனக்கு இது கிடையாது, கல்யாணமே நடக்காது, நீ வந்து கன்னி பொண்ணாக தான் இருக்கணும்,
அதனால நீ பார்வதியாக கைலாசத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்வதியாக அழைச்சின்னு கைலாசத்துக்கு கூட்டின்னு போகிறார். புரிஞ்சுதா? இப்போவும் நீங்கள்லாம் கன்னியாகுமரி பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரியில் அம்மன் வந்து கல்யாணமே பண்ணிக்காம சின்ன பொண்ணா காடு சுற்றுத்தவணை போட்டுட்டு அவள் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாள். அதுதான் கன்னியாகுமரி அம்மன். சக்தி பீடத்தில் அதுவும் ஒன்று. அதனால அம்மன் வந்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுட்டு இருக்கா. அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அம்மனோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்க,